அரசு வேலைகளை விற்று தமிழக அமைச்சர்கள் சம்பாதிக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இது முதலமைச்சருக்கு தெரியாதா என கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில, பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க, திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர் நேருவின் துறையில பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில, கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வுல 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றனர்னு சுட்டிக்காட்டி இருக்காரு. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர்னோ, முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிந்தேதான் இவை எல்லாம் நடக்கின்றனவா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான, திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு.